வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மோடி அரசு பதவியேற்று 23 மணி நேரத்திற்கு பின் அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கீடு. ராஜ்நாத் சிங்குக்கு பாதுகாப்புத்துறை, அமித்ஷாவுக்கு உள்துறை, ஜெய்சங்கருக்கு வெளியுறவுத்துறை மீண்டும் வழங்கப்பட்டது. மீண்டும் ஒன்றிய நிதியமைச்சரானார் நிர்மலா சீதாராமன். தகவல் ஒலிபரப்பு, நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சராக எல் முருகன் நியமனம். ஒன்றிய அமைச்சரவையில் முக்கிய இலாக்காக்கள் அனைத்தும் பாஜகவினர் வசமானது. விமான போக்குவரத்து துறை தெலுங்கு தேசத்திற்கும், பஞ்சாயத்து ராஜ் ஐக்கிய ஜனதா தளத்திற்கும் ஒதுக்கீடு. ஒன்றிய அமைச்சரவையில் கேபினெட் அமைச்சர் பதவி கேட்டு ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா போர்க்கொடி. மக்களவை சபாநாயகர் பதவி கேட்டு தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தள கட்சிகள் நெருக்கடி. ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல். வரும் 14ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்று அறிவிப்பு. நீட் தேர்வுக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் அடுத்தடுத்து வெடிக்கும் போராட்டம். முறைகேடு புகார்களை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றத்தில் மேலும் ஒரு வழக்கு. கள்ளக்கடல் எச்சரிக்கை காரணமாக குமரி கடற்கரை பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை. பலத்த காற்று வீசுவதோடு கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்ற எச்சரிக்கையால் நடவடிக்கை. தமிழ்நாடு முழுவதும் புதிதாக 2 லட்சம் ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கியது. தேர்தலால் நிறுத்தி வைக்கப்பட்ட பணிகள் தற்போது தொடங்கியுள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தகவல். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள விக்கிரவாண்டி தொகுதிக்கு அடுத்த மாதம் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி திமுக எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி உயிரிழந்தார். இதையடுத்து விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 14ஆம் தேதி தொடங்க உள்ளது. வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாள் வரும் 21ஆம் தேதி என்றும், மனுக்கள் மீதான பரிசீலனை 24ஆம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மனுக்களை வாபஸ் பெற வரும் 26ஆம் தேதி கடைசி நாளாகும். அன்றைய நாளே போட்டியிடும் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. அடுத்த மாதம் 10ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும், பதிவான வாக்குகள் 13ஆம் தேதி எண்ணப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இடைத்தேர்தல் தேதி அறிவித்த உடனே விழுப்புரம் மாவட்டம் முழுக்க தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ அறிவித்துள்ளார். அரசு திட்டங்களை புதிதாக செயல்படுத்தக்கூடாது என்றும், 50,000 ரூபாய்க்கு மேல் ரொக்கமாக பணம் கொண்டு செல்லக்கூடாது என்றும் சத்யபிரத சாஹூ அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் விக்கிரவாண்டி மட்டுமின்றி பீகார் மாநிலத்தில் ஒரு தொகுதி, மேற்கு வங்கத்தில் 4 தொகுதிகள், மத்திய பிரதேசத்தில் ஒரு தொகுதி, உத்தரகாண்டில் 2 தொகுதிகள், பஞ்சாபில் ஒரு தொகுதி, ஹிமாச்சல பிரதேசத்தில் 3 தொகுதிகள் என 7 மாநிலங்களைச் சேர்ந்த 13 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதிகள் உள்ள மாவட்டங்கள் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. தமிழ்நாட்டிற்கு மோடி அரசு செய்த துரோகங்கள் தெரியுமா என்ற வீடியோவை எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, புதிதாக பதவியேற்றுள்ள மோடி அரசு இனிமேலாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு மோடி அரசு செய்த துரோகங்கள் என்னென்ன தெரியுமா என்று பெண் ஒருவர் பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்த வீடியோவில் மோடி அரசு பதவியேற்ற பிறகு தமிழ்நாட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நியமனத்தில் தமிழர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக அந்த பெண் புகார் கூறியுள்ளார். மேலும் பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் தெற்கு ரயில்வே பணியாளர்கள் நியமனத்திலும் தமிழ்நாட்டிற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதாகவும் அந்த பெண் குற்றம் சாட்டியுள்ளார்.
சும்மா ஆதாரம் இல்லாம மோடி அரசாங்கத்தை எப்ப பாரு குறை சொல்றதையே குழப்பா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு 2-3 விஷயத்தை ஞாபகப்படுத்துறேனுங்க. மோடி ஆட்சி வந்த பிறகு தமிழ்நாட்டுல வருமான வரி ஆய்வாளர்கள்னு ஒரு 1300 பேர் போட்டிருக்காங்க. அதுல ஒருத்தர் கூட தமிழர் கிடையாது. அடுத்து ஹையர் அபிஷியல் லெவல்ல வருமான வரி கண்காணிப்பாளர்கள்னு ஒரு 172 பேருக்கு வேலை கொடுத்திருக்காங்க. ஒருத்தர் கூட தமிழர் கிடையாது. SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால 1500 பேருக்கு வேலை போட்டிருக்காங்க. ஒருத்தர் கூட தமிழர் கிடையாது. சதர்ன் ரயில்வேஸ்ல திருச்சி கோட்டத்துல மட்டும் 1765 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஆனா ஒருத்தர் கூட தமிழர் கிடையாது. திருச்சி பொன்மலை ரயில்வேஸ்ல கிட்டத்தட்ட 3800 பேருக்கு வேலை போட்டாங்க இல்லைங்களா? அதுல 80% மக்கள் வடக்க இருந்து வந்தவங்க தான். இது எல்லாத்த விட குரூப் டி எக்ஸாம்ல நம்ம தமிழர்களுடைய 2.5 லட்சம் அப்ளிகேஷன்ஸ் இந்த மோடி அரசாங்கம் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோவை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, புதிதாக பதவியேற்றுள்ள பிரதமர் மோடி தலைமையிலான அரசு இனிமேலாவது தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது செய்யுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னதாக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் அதிமுகவிற்கு வெற்றி கிடைத்திருக்கும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பாஜக ஆதரவு நிலையை வெளிப்படுத்தியதாக விமர்சனம் எழுந்த நிலையில் அதிமுகவின் செல்லூர் ராஜு பாஜகவுக்கு எதிரான கருத்தை தெரிவித்துள்ளார். பாஜக எதிர்ப்பு குறித்து அவரிடம் நமது செய்தியாளர் கேட்டபோது, பாஜகவுடன் இனி கூட்டணி இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டார் என்றும் பாஜகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளதாகவும் விளக்கமளித்துள்ளார். கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டதை அடுத்து மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் வருகை தந்தனர். கோடை விடுமுறைக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் என 40,000த்திற்கும் மேற்பட்ட பள்ளிகள் திறக்கப்பட்டன. நீண்ட நாட்களுக்கு பிறகு பள்ளிகளுக்கு வரும் மாணவர்களை வரவேற்க அந்தந்த பள்ளிகள் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூரை அடுத்த வண்ணக்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு வருகை தந்த மாணவர்களுக்கு பூக்கள் கொடுத்தும் சாக்லேட் அளித்தும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் மாணவர்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கப்பட்டதால் அவர்கள் உற்சாகமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையை அடுத்த அம்மையநாயக்கனூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் முதல் நாளிலேயே 60க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பள்ளியில் சேர்ந்தனர். இதில் முதலில் சேர்ந்த மாணவிக்கு மாலை அணிவித்து கிரீடம் வைத்து மற்ற மாணவர்கள் புடைசூழ அழைத்து வந்தனர். இது மட்டுமின்றி புதிதாக சேர்க்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் இடையே போட்டிகள் வைக்கப்பட்டு அவர்களுக்கும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உச்சப்பட்டி பள்ளிக்கு வந்த புதிய மாணவர்களை அதே பள்ளியில் பயிலும் மாணவர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா, அம்மன் உள்ளிட்ட வேடங்கள் இட்டு பூக்களை கொடுத்து வரவேற்றனர். மேலும் புதிய மாணவர்களை கவரும் விதமாக செல்ஃபி பாயிண்டும் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்தது. இதேபோல் காஞ்சிபுரம் அடுத்த ஓரிக்கை பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பிரபலமான கார்ட்டூன் கதாபாத்திர வேடமணிந்தவர்கள் உற்சாகமாக நடனமாடியபடி மாணவர்களை வரவேற்றனர். இது மாணவர்களை மட்டுமின்றி பெற்றோரையும் கவர்ந்தது. திருவண்ணாமலை காந்தி சிலை அருகே உள்ள நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு வருகை தந்த மாணவிகளுக்கு கும்ப மரியாதையுடன் ஆசிரியர்கள் வரவேற்பு அளித்தனர்.
நீண்ட நாட்கள் கழித்து தங்கள் தோழிகளை கண்டதால் மாணவிகள் உற்சாகம் அடைந்தனர். கேபினெட் அமைச்சர் பதவி கேட்டு அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனாவும் போர்க்கொடி தூக்கியிருப்பதால் பாஜகவுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. மோடி தலைமையில் பதவியேற்ற புதிய அமைச்சரவையில் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு ஒரே ஒரு ஒன்றிய இணையமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இதனை நிராகரித்துள்ள அஜித் பவார் கேபினெட் அமைச்சர் பதவிக்காக எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் காத்திருக்க தயார் என்று அறிவித்திருப்பது பாஜகவிற்கு சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. 40 எம்எல்ஏக்களை கொண்டுள்ள அஜித் பவார் அக்டோபரில் மராட்டியத்தில் நடைபெறும் பேரவைத் தேர்தலில் பாஜகவுக்கு சிக்கலை உருவாக்கலாம் என்பதால் பாஜக தலைமை தவித்து வருகிறது. மறுபுறத்தில் 7 எம்பிக்களை கொண்டுள்ள மராட்டிய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தனது கட்சிக்கு வழங்கப்பட்ட ஒரே ஒரு இணையமைச்சர் பதவியால் கடும் அதிருப்தி அடைந்துள்ளார். இந்துஸ்தானி ஆவோம் மோர்ச்சா கட்சியின் ஒரே எம்பியான ஜித்தன் ராம் மஞ்சிக்கும் 2 எம்பிக்களை கொண்ட மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியில் குமாரசாமிக்கும் கேபினெட் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. ஷிண்டேவின் சிவசேனா கட்சி சுட்டிக்காட்டி போர்க்கொடி தூக்கியுள்ளது. लेकिन मुझे लगता था कि कैबिनेट मंत्री मिलना चाहिए. कई सारी ऐसी छोटी पार्टी है जैसे कि मांझी जी की, कुमारस्वामी जी की, उनके पार्टी के कुमारस्वामी जी के 2 एमपी है, मांझी जी का 1 एमपी है और पासवान जी का 5 एमपी है. तो हमें लगता था कि हमें कैबिनेट मंत्री एक दिया है, वो कैबिनेट मंत्री मिलने की अपेक्षा थी हमारी. அதிகாரமிக்க மக்களவை சபாநாயகர் பதவியை பெறுவதில் பாஜக, தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகள் இடையே கடும் போட்டி உருவாக்கியுள்ளது. ஆனால் பாஜகவின் ஆந்திர மாநில தலைவர் புரந்தேஸ்வரியை சபாநாயகராக்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கட்சிகளுக்குள் பிளவு ஏற்பட்டுள்ள எம்பிக்கள் போர்க்கொடி தூக்கினால் முடிவெடுக்கும் அதிகாரம் சபாநாயகரிடமே இருக்கும் என்பதால் அந்த பதவிக்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் காய் நகர்த்தி வருகின்றனர். இதனால் கையிறு நிலைக்கு பாஜக தள்ளப்பட்டுள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். ஒடிசா சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஒரு வாரம் ஆகிவிட்ட நிலையில் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றும் முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதில் பாஜகவுக்குள் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலோடு நடைபெற்ற ஒடிசா சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி வெளியாகின. 147 தொகுதிகள் கொண்ட ஒடிசா சட்டமன்றத்தில் பெரும்பான்மைக்கு 74 எம்எல்ஏக்கள் தேவை என்ற நிலையில் பாஜக 78 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஒரு வாரமான பிறகும் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க முடியாமல் பாஜக திணறி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒடிசாவை சேர்ந்த மூத்த தலைவரான தர்மேந்திர பிரதான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படலாம் என தகவல் வெளியான நிலையில் அவர் ஒன்றிய அமைச்சராக பதவியேற்றுள்ளதால் ஒடிசாவின் புதிய முதலமைச்சர் யார் என்ற கேள்வி வலுத்துள்ளது. முன்னதாக ஒடிசாவில் பாஜக அரசு ஜூன் 10ஆம் தேதி பதவியேற்கும் என அக்கட்சி தலைவர்கள் கூறி வந்த நிலையில் தற்போது பதவியேற்பு விழா 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிரஜ்ராஜ் நகர் தொகுதியில் வெற்றி பெற்ற பூஜாரி, சாம்பல்பூர் எம்எல்ஏவான ஜெயநாராயணன் மிஸ்ரா, காந்தபாஞ்சி தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கை தோற்கடித்த லக்ஷ்மண் பாக் ஆகியோர் முதலமைச்சர் பதவிக்கான போட்டியில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாஜகவில் சர்ச்சைக்கு பெயர் போன அந்த கட்சியின் தொழில்நுட்ப பிரிவின் தேசிய தலைவர் அமித் மாளவியா தற்போது பாலியல் வழக்கில் சிக்கியுள்ளார். அவர் மீது பாஜகவின் தாய் அமைப்பான RSS நிர்வாகியை இந்த புகாரை கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவின் அதிகாரம் பொருந்திய பதவிகளில் ஒன்றான தொழில்நுட்ப பிரிவின் தேசிய தலைவராக கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக இருப்பவர் அமித் மாளவியா. இவர் அண்மையில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் மேற்கு வங்கத்திற்கான மேலிட பார்வையாளராக பணியாற்றிய போது பல பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் எழுந்துள்ளது. இந்த பரபரப்பு புகாரை RSS நிர்வாகியான சாந்தனு சின்ஹா என்பவர் எழுப்பியுள்ளார். மேற்கு வங்கத்தில் நட்சத்திர ஹோட்டல்கள் மட்டுமல்லாது பாஜக கட்சி அலுவலகத்திலேயே பெண்களை அமித் மாளவியா பாலியல் வன்கொடுமை செய்ததாக சாந்தனு சின்ஹா குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரத்தை கையில் எடுத்துள்ள காங்கிரஸ் கட்சி உடனடியாக அமித் மாளவியாவை அந்த பதவியில் இருந்து நீக்கி நடந்த பிரதமர் மோடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. பில்கிஸ் பானு, ஹத்ராஸ், லக்கிம்பூர் வழக்குகள் தொடங்கி பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் பாஜகவினருக்கு
பிரதமர் மோடி தொடர்ந்து பாதுகாப்பு அளித்து வருவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. He has alleged that Mr. Amit Malviya has indulged in nefarious activities. He has indulged in sexual exploitation of women, not just in 5-star hotels, but in BJP offices in Bengal. And the only thing that we seek of the BJP is justice for women finally. Whether it is Hathras or Lakhimpur or Shahjahanpur or our most decorated athletes or Uttarakhand or Bilkis Bano, the Prime Minister has consistently given political patronage and support to perpetrators of the crime. தன் மீதான பாலியல் குற்றச்சாட்டை மறுத்துள்ள அமித் மாலவியா தன் மீது புகார் கூறிய சாந்தனு சின்ஹா மீது 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடரப்போவதாக கூறியுள்ளார். பாஜக சமூக வலைதளங்களில் நேரு, ராகுல் உள்ளிட்டோர் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டதால் அமித் மாலவியா சுமார் 10 வழக்குகள் பதிவாகியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. கோவையில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் திமுக கூட்டணி எம்பிக்கள் 40 பேரும் பங்கேற்க உள்ளதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். கலைஞர் நூற்றாண்டு விழா, 40 தொகுதிகளில் வெற்றி அளித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா மற்றும் வெற்றிக்கு உழைத்த முதலமைச்சருக்கு பாராட்டு விழா ஆகிய முப்பெரும் விழா கோவையில் நடைபெறுகிறது. வரும் 15ஆம் தேதி கொடிசியா மைதானத்தில் நடைபெறும் முப்பெரும் விழாவுக்கான அரங்கம் அமைக்கும் பணிக்கு அமைச்சர் முத்துசாமி அடிக்கல் நாட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், திமுகவின் முப்பெரும் வெற்றி விழாவை கோவையில் நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் விருப்பம் தெரிவித்ததாக கூறினார். மக்களவை தேர்தல் வெற்றியின் மூலம் மொத்த மேற்கு மண்டலமும் திமுகவின் கையில்தான் இருக்கிறது என்பதை கோவை மக்கள் நிரூபித்துள்ளதாகவும், திமுக முப்பெரும் விழாவில் 40 எம்பிக்களும் பங்கேற்க இருப்பதாகவும் அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். 15ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு அந்த நிகழ்ச்சி இங்கே துவங்க இருக்கிறது. 40 புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்கிறார்கள். தோழமை கட்சியுடைய தலைவர்கள், அதேபோல் தோழமை கட்சி தோழமை அமைப்புகள், அப்புறம் திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் இங்கே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தொடர்ந்து பேசிய அமைச்சர் முத்துசாமி, திமுக முப்பெரும் விழாவில் அகில இந்திய தலைவர்கள் பங்கேற்பது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை கோவையில் நடத்துவதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றும் அமைச்சர் கூறினார். பேருந்து வசதி செய்து தரக்கோரி திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலகம் முன்பு கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் 30க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். திண்டுக்கல்லை அடுத்த குருமம்பட்டி பஞ்சாயத்துக்குட்பட்ட வசந்தா நகரில் அரசின் ஊராட்சி ஒன்றிய உயர்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. மேற்கு மீனாட்சி நாயக்கன்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் இப்பள்ளியில் படித்து வருகின்றனர். மாணவ மாணவிகள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து பள்ளிக்கு சென்று வருகின்றனர். அப்போது 4 வழிச்சாலையை தாண்டி ஆபத்தான சூழலில் மாணவ மாணவிகள் பள்ளிக்கு சென்று வருவதாக கூறப்படுகிறது. விபத்தை தடுக்கும் பொருட்டு காலை மற்றும் மாலை நேரத்தில் பேருந்துகள் இயக்க வேண்டும் என பள்ளி மாணவ மாணவிகளும் அவர்களது பெற்றோரும் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்தனர். அதற்கான நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பள்ளி மாணவ மாணவிகள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது குறித்து முடிவு செய்வதற்கான அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் வரும் 12ஆம் தேதி சபாநாயகர் தலைமையில் நடைபெறவுள்ளது. மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடத்தப்படுவதற்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 24ஆம் தேதி கூடுகிறது. அதற்கு முன்பாக அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் ஜூன் 12ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் துறை வாரியாக எந்தெந்த நாட்களில் எந்த மானிய கோரிக்கை எடுத்துக் கொள்ளப்படலாம் என்பது குறித்தும், எத்தனை நாட்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நடத்தலாம் என்பது தொடர்பாகவும் முடிவு செய்யப்படவுள்ளது. குறிப்பாக 25 நாட்கள் வரை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி புதிய பேருந்து நிலைய பணிகள் 3 மாதத்தில் முடிக்கப்பட்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். கடந்த ஜனவரி 2ஆம் தேதி திறக்கப்பட்ட திருச்சி விமான நிலைய புதிய முனையம் விரைவில் செயல்பாட்டுக்கு வரவுள்ளது. இந்த விமான நிலைய புதிய முனையத்தை அமைச்சர் KN நேரு நேரில் சென்று பார்வையிட்டார். தொடர்ந்து பஞ்சப்பூர் பகுதியில் கட்டப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தின் பணிகள் குறித்தும் அவர் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் KN நேரு, பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் இன்னும் 3 மாதத்திற்குள் முடிக்கப்பட்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் திறக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார்.
இந்த பணி செய்கிற ஒப்பந்தக்காரர்கள் அழைத்து இன்று மாலை பேசுகிறார். மேயரும் பேசுகிறார். மாநகராட்சி அலுவலர் எப்படியும் ஆகஸ்ட் 15க்குள்ளாக திறக்க வேண்டும் என்று ஒரு முடிவு செய்திருக்கோம். ஆனால் முன்ன போவோம். ஆனால் 3 மாதத்துக்குள்ள டயத்தில் எல்லாம் முடிச்சு திறக்கணுன்றதா இன்னைக்கு பேசியிருக்கோம். பிலிப்பைன்ஸ் நாட்டு பெண்ணை புதுச்சேரியை சேர்ந்த பட்டதாரி காதலித்து கரம் பிடித்துள்ளார். இவர்களது திருமணம் தமிழர் முறைப்படி நடைபெற்றுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டையை சேர்ந்த பிடெக் பட்டதாரியான வெங்கட்ராம் பிலிப்பைன்ஸ் நாட்டில் பணியாற்றி வருகிறார். அங்கு பிஃபார்ம் படித்த கிலேசி பெத் சிம்பாளன் என்ற பெண்ணுடன் இவருக்கு பழக்கம் ஏற்பட்டது. இவர்களது நட்பு காதலாக மாறியதை அடுத்து இரு வீட்டாரின் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர். பிலிப்பைன்ஸ் பெண் தமிழ் பாரம்பரிய முறையில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள பொன்னு மாரியம்மன் கோயிலில் மணமக்கள் இருவரும் தமிழ் முறைப்படி திருமணம் செய்து கொண்டார்கள். பொட்டு வைப்பது முதல் தொட்டு கும்பிடும் வரை ஒவ்வொன்றாய் மணமகளுக்கு சொல்லிக் கொடுத்து மணமகன் மகிழ்ச்சியடைந்தார். இந்த திருமண விழாவை பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த உறவினர்கள் யூடியூப் மூலம் பார்த்து மணமக்களை வாழ்த்தினர். கோராக்பூரில் இருந்து மும்பை லோகமான்யா திலக் டெர்மினல் சென்ற ரயிலில் பயணி ஒருவருக்கு வழங்கப்பட்ட IRCTC உணவில் குலாப் ஜாமுனில் உயிருடன் கரப்பான் பூச்சி ஒன்று ஊர்ந்து கொண்டிருக்கும் வீடியோ வெளியாகி சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இந்திய ரயில்வேயில் IRCTC சார்பில் கான்ட்ராக்ட் மூலம் பயணிகளுக்கு உணவு தயாரித்து வழங்கப்பட்டு வருகிறது. பயணி விரும்பினால் பயணத்தின் போது ஆர்டர் செய்து இருக்கைக்கே உணவை வரவழைக்கும் வசதி உள்ளது. அவ்வாறு கோரக்பூரிலிருந்து மும்பை சென்ற ரயிலில் வழங்கப்பட்ட உணவில் இனிப்பு வகையான குலாப் ஜாமுனில் உயிருடன் ஒரு கரப்பான் பூச்சி ஊர்ந்து கொண்டிருந்தது. இதனை அந்த பயணி வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்ட நிலையில் அது தீயாய் பரவி வருகிறது. நவீன் பட்நாயக் பைக் அது ஆப்ல இஷ்யூல இருக்கு. நேத்துல முந்தானத்து எடுத்து வைக்கல எல்லாரும். தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பொதுப்பிரிவு கலந்தாய்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2024-25 ஆண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பம் மே 5ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. தமிழ்நாட்டில் உள்ள 164 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள இளநிலை பட்டப்படிப்புகளில் சேர்வதற்கு 2,58,527 மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தார்கள். தொடர்ந்து சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு மே 2 முதல் 30ஆம் தேதி வரை அந்தந்த அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் நடைபெற்றது. இதில் விளையாட்டு வீரர்கள், முன்னாள் இராணுவத்தினரின் குழந்தைகள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவினர் கலந்து கொண்டார்கள். இந்நிலையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நடப்பு கல்வியாண்டுக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு இன்று தொடங்கியது. முதற்கட்ட கலந்தாய்வு ஜூன் 15ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தரவரிசை பட்டியல் மற்றும் 69% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் கட்ட பொதுப்பிரிவு கலந்தாய்வு ஜூன் 24 முதல் 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ரயில்வே மேம்பால பணிக்கு 2 ஆண்டுகளாக ஒன்றிய அரசு ஒப்புதல் அளிக்காமல் இழுத்தடிப்பதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்து வருகின்றனர். நெல்லை தென்காசி மாவட்டங்களை இணைக்கும் தூத்துக்குடி கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த 4 ஆண்டுகளாக 4 வழிச்சாலை பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த சாலையின் மிக முக்கிய பணியான தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ரயில்வே மேம்பால பணிகள் தொடங்கி 3 ஆண்டுகளாகிறது. ஆனால் ரயில்வே தண்டவாளத்திற்கு மேலே பாலம் அமைப்பதற்கான வரைபட அனுமதிக்கு 2 ஆண்டுகளாக ஒப்புதல் அளிக்காமல் ஒன்றிய அரசு தாமதம் செய்து வருகிறது. இதனால் மேம்பால பணியில் சுணக்கம் ஏற்பட்டு கடும் சிரமத்தை சந்தித்து வரும் வாகன ஓட்டிகள் மாற்றுப்பாதையும் குறுகலாக இருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் காலதாமதம் செய்யாமல் இந்த ரயில்வே மேம்பால பணிகளை உடனடியாக முடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த ரயில்வே மேம்பால பணிகள்னால கனரக வாகனங்கள் எல்லாம் கிராமப்புற பகுதிகள் வழியாக திருப்பி விடப்பட்டுள்ளதால் தற்போது மக்கள் எல்லாமே மறியல் செய்யக்கூடிய சூழலுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க.
இந்த பணிகளை 6 மாதத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொன்னா வரைபட ஒப்புதல் ரொம்ப முக்கியம். அந்த வரைபட ஒப்புதலுக்கே பாத்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷமா போராடிக்கிட்டே இருக்கிறாங்க தமிழக நெடுஞ்சாலைத்துறை. மோடி தலைமையிலான பாஜக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ள நிலையில் பாவூர் சத்திரம் ரயில்வே மேம்பால பணிக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் அளிக்குமா என பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். சவுக்கு சங்கர் வழக்கில் நீதிபதி GR சுவாமிநாதன் பாரபட்சமாக தீர்ப்பு வழங்கியுள்ளதாக உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் அதிருப்தி தெரிவித்துள்ளார். சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் GR சுவாமிநாதன், PB பாலாஜி மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியிருந்தனர். இதையடுத்து வழக்கு 3வது நீதிபதிக்கு மாற்றப்பட்டது. இதனை விசாரித்த 3வது நீதிபதி ஜெயச்சந்திரன் வழக்கை ஏற்கனவே விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதனின் உத்தரவு பற்றி அதிருப்தி கருத்து தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் நீதிபதி சுவாமிநாதன் அவசரமாக உத்தரவு பிறப்பித்ததன் மூலம் பாரபட்சமாக நடந்து கொண்டதாக கூறிய நீதிபதி ஜெயச்சந்திரன் நியாயமான விசாரணையின்றி தீர்ப்பளிக்க கூடாது என்று தீர்ப்பில் குறிப்பிட்டார். அத்துடன் காவல்துறை தரப்பிற்கு போதுமான வாய்ப்பு வழங்காமல் நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும், குறிப்பாக தனது அமர்வில் இருந்த சக நீதிபதி கலந்து ஆலோசிக்காமல் ஆணை பிறப்பித்துள்ளதாகவும் 3வது நீதிபதி கருத்து கூறியுள்ளார். இந்த உத்தரவை பிறப்பிக்க நீதிபதி சுவாமிநாதன் ஆர்வம் காட்டியதன் மூலம் காவல்துறைக்கு எதிராக அவர் நடந்து கொண்டுள்ளதாகவும் குறை கூறினார். மேலும் வழக்கு தொடர்பாக தன்னை 2 பேர் அணுகியதாக குறிப்பிட்டிருந்த நீதிபதி சுவாமிநாதன் அது பற்றி தலைமை நீதிபதியிடம் கூறியோ அல்லது பதிவுத்துறை மூலமோ நடவடிக்கை எடுத்திருக்கலாம் என்றும் அல்லது வழக்கில் இருந்தே விலகி இருக்கலாம் என்றும் நீதிபதி ஜெயச்சந்திரன் கருத்து தெரிவித்துள்ளார். புதிய அமைச்சரவை பதவியேற்பின் போது விழா மேடையில் மர்ம விலங்கு ஒன்று கடந்து சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக கூட்டணி அரசின் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மத்திய பிரதேச மாநிலம் பித்தூல் தொகுதியில் வெற்றி பெற்ற பாஜக MP துர்காதாஸ் என்பவர் பதவியேற்ற பின் ஆவணங்களில் கையொப்பமிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது மேடைக்கு மேல்புறம் மர்ம விலங்கு ஒன்று கடந்து சென்றது கேமராவில் பதிவானது. இந்த காட்சிகள் இணையத்தில் அதிகம் பகிரப்படும் நிலையில் இது என்ன விலங்கு என்று இணைய விரும்பிகள் பல்வேறு யூகங்களை முன்வைத்து வருகின்றனர். அந்த விலங்கு சிறுத்தை என்றும் பெரிய வகை வளர்ப்பு பூனை என்றும் ஒருவேளை நாயாக இருக்கலாம் என்றும் பலர் கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நூற்றுக்கணக்கானோர் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் மர்ம விலங்கின் நடமாட்டம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதிய ஒன்றிய அமைச்சரவையில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கும் மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டுள்ளது. 72 ஒன்றிய அமைச்சர்களில் 7 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மற்றும் பட்டியலினத்தை சேர்ந்த 42 பேருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. தனி பெரும்பான்மை பெற தவறியதால் கூட்டணி கட்சியினர் தயவில் அமைந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடியின் 3.0 அரசியல் அவரையும் சேர்த்து 72 பேர் பதவியேற்றுள்ளனர். இவர்களில் 30 பேர் கேபினெட் அமைச்சர்கள், 36 பேர் இணை அமைச்சர்கள், 5 பேர் தனி பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சர்கள் ஆவர். பாஜகவை சேர்ந்த 61 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர். கூட்டணி கட்சிகளுக்கு 11 அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்திற்கு தலா 2 அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளன. சிவசேனா ஷிண்டே பிரிவு, மதசார்பற்ற ஜனதா தளம், இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, இந்திய குடியரசுக் கட்சி, லோக் ஜனசக்தி, ராஷ்டிரிய லோக் தளம், அப்னா தளம் ஆகிய கூட்டணி கட்சிகளுக்கு தலா ஓர் அமைச்சர் பதவி தரப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவுக்கு ஏற்பட்ட பாதிப்பினை சரி செய்யும் விதமாக ஒன்றிய அமைச்சரவையில் அம்மாநிலத்தைச் சேர்ந்த 10 பேருக்கு இடம் அளிக்கப்பட்டுள்ளது. பீகாரைச் சேர்ந்த 8 அமைச்சர்களில் 4 பேர் கேபினெட் தகுதியை பெற்றுள்ளனர். வரும் அக்டோபரில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் மராட்டிய மாநிலத்தைச் சேர்ந்த 6 பேர் அமைச்சர்களாக்கப்பட்டுள்ளனர். குஜராத், கர்நாடகா, மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் தலா 5 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர். ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் தலா 4 பேரும், ஆந்திரா, ஹரியானா, ஒடிசா மாநிலங்களைச் சேர்ந்த தலா 3 பேரும் அமைச்சர்களாகியுள்ளனர். மேற்கு வங்கம், கேரளா, தெலுங்கானா, அசாம் மாநிலங்களைச் சேர்ந்த தலா 2 அமைச்சர் பதவி ஒதுக்கப்பட்டுள்ளது.
தமிழ்நாடு, பஞ்சாப், உத்தராகண்ட், ஹிமாச்சல், அருணாச்சல், டெல்லி, ஜம்மு காஷ்மீர், கோவா ஆகிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தலா ஓர் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. மோடியின் அமைச்சரவையில் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிதின் கட்கரி, நிர்மலா சீதாராமன், எஸ். ஜெய்சங்கர், பியூஷ் கோயல் உள்ளிட்ட பழைய முகங்கள் இடம்பெற்றுள்ளன. புதிய அமைச்சரவையில் குஜராத் முதல்வராக இருந்த மோடி, ராஜ்நாத் சிங், சிவராஜ் சிங் சௌகான், குமாரசாமி, மனோகர்லால் கட்டார், ஜித்தன் ராம் மாஞ்சி, சர்பானந்த சோனாவால் ஆகிய 7 முன்னாள் முதலமைச்சர்களும் இடம்பெற்றுள்ளனர். கேரளாவின் முதல் பாஜக எம்பி சுரேஷ் கோபியும், கிழக்கு டெல்லியிலிருந்து தேர்வான ஹர்ஷ் மல்ஹோத்ராவும் முதல் வெற்றியிலேயே அமைச்சரவையில் இடம் பிடித்துள்ளனர். அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரஃபுல் பட்டேலுக்கு தனி பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சர் பதவி வழங்க பாஜக முன்வந்தபோதும் இணை அமைச்சர் பதவியை அவர் ஏற்க மறுத்துவிட்டார். 72 ஒன்றிய அமைச்சர்களில் 7 பேர் பெண்கள் ஆவர். 42 அமைச்சர்கள் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மற்றும் பட்டியலின பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள். முந்தைய மோடி அரசில் இருந்த 37 அமைச்சர்கள் இந்த முறை அமைச்சரவையில் இடம்பெறவில்லை. மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ள மோடி விவசாயிகளுக்கு 20,000 கோடி ரூபாய் நிதி வழங்கும் திட்டம் தொடர்பான கோப்பில் முதல் கையெழுத்திட்டார். 18வது மக்களவைக்கு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் 72 பேர் கொண்ட அமைச்சரவை நேற்று பதவியேற்றது. பிரதமராக பொறுப்பேற்ற மோடி இன்று தமது அலுவலகத்திற்கு சென்றதும் PM கிசான் நிதி எனப்படும் விவசாயிகள் நலன் சார்ந்த திட்டத்துக்கான கோப்பில் முதலாவதாக கையெழுத்திட்டார். இத்திட்டத்தின் கீழ் 20,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டதன் மூலம் 9 கோடியே 30 லட்சம் விவசாயிகள் பலனடைவார்கள் என்றும் வேளாண் மக்களின் நலனுக்காக தமது அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயல்படும் என்றும் மோடி தெரிவித்தார். ஆனால் ஏப்ரல், மே மாதங்களில் விடுவிக்கப்பட வேண்டிய 17வது தவணை நிதியானது தேர்தல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் அந்த நிதியே தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. விவசாயிகளுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நிதியை வழங்க முதல் கையெழுத்து போட்டதாக கூறி மோடி நாடகமாடுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் சாடியுள்ளார். இந்நிலையில் இணை அமைச்சராக பதவியேற்ற மலையாள நடிகரும் திருச்சூர் தொகுதி எம்பியுமான சுரேஷ் கோபி தமக்கு அமைச்சர் பதவி வேண்டாம் என்று கூறியதாக வெளியான தகவல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கேபினெட் அல்லது தனி பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சர் பதவி கிடைக்கும் என்று அவர் எதிர்பார்த்ததாகவும், ஆனால் இணை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டதால் அதிருப்தியில் இருந்ததாகவும் செய்திகள் வெளியாகின. ஆனால் அதனை மறுத்த சுரேஷ் கோபி, மோடி தலைமையிலான அமைச்சரவையில் இணை அமைச்சராக இருப்பதே பெருமை என்றும் பதவி வேண்டாம் என்று தாம் கூறியதாக வெளியான தகவல்கள் தவறானவை என்றும் விளக்கமளித்துள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு தொடர்ந்து மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் சென்னை, கள்ளக்குறிச்சி, நீலகிரி என பல மாவட்டங்களில் கனமழை பெய்தது. சென்னையின் புறநகர் பகுதிகளான சோழிங்கநல்லூர், மேடவாக்கம், தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த காற்றோடு மழை பெய்தது. மழை காரணமாக OMR சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. குறிப்பாக திருக்கோவிலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வடக்கு நெமிலி, சந்தப்பேட்டை, ஆவியூர், சைலோம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் மழை பெய்து வருவதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் மழை காரணமாக அரை நாள் மட்டுமே நடைபெற்றன. உதகையிலிருந்து மைசூர், கூடலூர் செல்லும் சாலையில் ராட்சத மரம் விழுந்ததில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
இதனிடையே தென் தமிழக கடலோர பகுதிகளில் அமைதியாக காணப்படும் கடலில் திடீரென அதிக உயரத்தில் அலைகள் எழும் கள்ளக்கடல் நிகழ்வுக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய கடல்சார் தகவல் மையம் எச்சரித்துள்ளது. நெல்லை, குமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு கள்ளக்கடல் நிகழ்வு குறித்த எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுமக்கள் யாரும் கடலருகே செல்ல வேண்டாம் என்றும், கடல் பகுதியில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் நாளை இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், நாளை மறுநாள் முதல் வரும் 16ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீட் தேர்வில் அரங்கேற்றப்பட்டுள்ள முறைகேடுகள் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி RSS அமைப்பின் மாணவர் பிரிவான ABVP போராட்டத்தை தொடங்கியுள்ளது. நீட் தேர்வு முடிவுகளில் அரங்கேற்றப்பட்டுள்ள பல்வேறு முறைகேடுகளால் நாடு முழுவதும் அந்த தேர்வு முறைக்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. நீட் தேர்வுக்கு இதுவரை எந்த வெளிப்படையான எதிர்ப்பையும் காட்டாத RSS அமைப்பினர் தற்போது போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். குஜராத் மாநிலம் சூரத்தில் RSSின் மாணவர் அமைப்பான ABVP அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வு முடிவுகளை தேர்தல் வாக்குப்பதிவு நாளில் திடீரென வெளியிட்டது குறித்து அவர்கள் சந்தேகத்தை கிளப்பியுள்ளனர். முறைகேடுகளை யாரும் கண்டுகொள்ளாமல் இருக்கவே வாக்கு எண்ணிக்கை நாளில் நீட் தேர்வு முடிவுகள் வெளியானவா என்பது குறித்து ABVP அமைப்பினர் கேள்வியாகும். இந்த முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடும் வரை நாடு தழுவிய அளவில் போராட்டம் தொடரும் என்று ABVP கூறியுள்ளது. இடதுசாரி மாணவர் அமைப்பான இந்திய மாணவர் பெருமன்றத்தினரும் நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு எதிராக டெல்லியில் கல்வி அமைச்சகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வை நடத்திய தேசிய தேர்வு முகமையின் வெளிப்படைத்தன்மை குறித்து அவர்கள் ஐயம் எழுப்பியுள்ளனர். தேசிய தேர்வு முகமை தடை செய்வதோடு முந்தைய முறைகேடுகள் குறித்தும் விசாரிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடு முழுவதும் நீட் குளறுபடிக்கு எதிராக மாணவர்கள் ஒன்று திரளும்படி இந்திய மாணவர் பெருமன்றத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நீட் தேர்வில் 67 பேர் 720 மதிப்பெண்கள் பெற்றது மற்றும் ஹரியானாவில் ஒரே மையத்தில் படித்த மாணவர்கள் 6 பேர் முழு மதிப்பெண் பெற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 1500 மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருப்பதும் சர்ச்சையை கிளப்பி வருகிறது. இதற்கிடையே நீட் தேர்வில் வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண் முறைக்கு எதிராகவும் வினாத்தாள் கசிந்தது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடக் கோரியும் உச்சநீதிமன்றத்தில் மேலும் 2 வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. ஞாயிறு அன்று 10 மாணவர்கள் சார்பில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் ஆந்திராவைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட மாணவர் உள்ளிட்ட மேலும் 2 வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. 1563 மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை வழங்கிய கருணை மதிப்பெண்கள் முறைக்கு மனுதாரர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தேர்வு மையத்தில் நேர விரயம் ஏற்படும் போது மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கி அந்த செயலை பொதுமைப்படுத்தும் முறைமை இந்திய சட்டத்திற்கு எதிரானது என்று மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்குகளை அவசர வழக்காக விசாரிக்கவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே பொது பட்டியலில் உள்ள கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொலிட் பீரோ கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அத்துடன் நீட் முறைகேடுகள் மற்றும் குளறுபடிகளை விசாரிக்க ஒன்றிய அரசிற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.